சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக தேர்தல் களம் விறுவிறுப்பான நிலையை எட்டியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா திமுக, அதிமுக, பாஜகன்னு அனைத்து கட்சிகளும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற பட்டியலை ஏற்கனவே கையில வச்சிருந்த நிலையில இப்ப மேற்போக்கா நேர்காணல் நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அந்த வகையில தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல கிட்டத்தட்ட 90 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க. ஆனா அதே சமயம் சுமார் 145 தொகுதிக்கும் போட்டியிட ஆள் இல்லாம மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல கூட்டம் கூட்டமா வந்து வேட்புமனு வாங்கி சென்றவர்கள் தங்களது விண்ணப்பத்தை திருப்பி தராம இருக்காங்க என்பது அதிர்ச்சி செய்தியா பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகர் விஜய் இப்ப தமிழக வெற்றி கழகம் மூலமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. இதுவரைக்கும் கூட்டணின்னு எந்த கட்சிகளும் சேராத நிலையில வர்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட இருக்கு. காங்கிரஸ் கட்சி தன்னுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்த விஜய்க்கு இப்ப அதற்கு உண்மையான பதில் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க போவதா தகவல் பரவியது தவறானதுன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாகவே அறிவிச்சிருக்காரு. இதற்கு நடுவுல தான் வர்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். எனவே வர்ற 4 இல்லைன்னா 5ஆம் தேதி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான இறுதிக்கட்ட முடிவு எட்டப்பட்டுவிடும். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் இப்ப தனித்து விடப்பட்டிருக்கு. இறுதிக்கட்டமா ஒருவேளை சசிகலா தரப்பிலான புதிய கட்சி கூட்டணி வைக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுல கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் விருப்ப மனு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒரே நாள்ல 10,000 பேர் திரண்டு வந்து விருப்ப மனுக்களை வாங்கிட்டு போனாங்க. இதை தொடர்ந்து தான் கடந்த 15 நாட்கள்ல 60,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்க சென்றார்கள். கடந்த 20ஆம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை தலைமை அலுவலகத்துல சமர்ப்பிக்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில தான் 60,000 பேருக்கு மேல் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றவர்கள்ல 1000த்திற்கு குறைவானவர்கள் தான் விருப்ப மனு பூர்த்தி செய்து தலைமை கழகத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. விருப்ப மனு வாங்கினவங்க அதை பூர்த்தி செய்து திரும்ப தாக்கல் செய்யும் பொழுது அந்தந்த தொகுதியை பொறுத்து 10,000 முதல் 50,000 வரை பணம் செலுத்த வேண்டும்னு கூறப்பட்டதா சொல்லப்படுது. இந்த வைப்பு தொகை விவகாரம் தொடர்பா ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் திரும்பவும் விருப்ப மனுவை பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிறது பின்னணி செய்தியா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக தரப்புல அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் திமுக தரப்புல அதன் தலைவருமான மு.க. ஸ்டாலினும் நேர்காணல் நடத்துவது போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேர்காணல் நடத்துவதற்கு விரும்பாமே இருக்காரு. தானே முன்னின்று நேர்காணல் நடத்தினால் ஏராளமான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு விஜய் கருதுறாரு. இதனால அந்த பொறுப்பு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வேட்புமனு திரும்ப தாக்கல் செய்தவர்கள் தலைவர் விஜயை பார்த்து பேசலாம், தன்னுடைய பணிகள் குறித்து விவரித்து வேட்பாளருக்குரிய அங்கீகாரத்தை பெறலான்னு எதிர்பார்த்த நிலையில தான் இப்ப விஜய் நேர்காணல் நிகழ்வுல பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு நடுவுல நேர்காணல் நடத்த முடியாத தமிழக வெற்றி கழகம் இப்ப ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் உங்கள் தொகுதியில இருந்து 2 இல்லைனா 3 பேரை சிபாரிசு செய்யுங்கள், அது பற்றி நாங்கள் ஆலோசனை செய்யறோம் அப்படின்னு புதிய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஜய் நற்பணி மன்றத்தை நீண்ட காலமா தலைமை ஏற்று நடத்தி வந்த விஜய் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமா பணியாற்றி தன்னுடைய ரசிகர்கள் பட்டியலை ஒன்றை கையில வச்சிருக்கார். அதன்படிதான் கிட்டத்தட்ட 90 வேட்பாளர்களை அவரே தனிப்பட்ட முறையில தேர்வு செஞ்சு வச்சிருப்பதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல
தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் அவர்கள் அறிவிக்க வச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல விஜய் அவர்கள் நியமித்த தமிழக வெற்றி கழகம் தலைமை நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மோதல் போக்கை கடைபிடித்து வருவது தொடர்வதால அவர்கள் அனைவரையுமே அழைத்து விஜய் காட்டமா பேசியதாகவும் சொல்லப்படுது. இதனால தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகிகளும் இப்ப மனசோர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே நடிகர் விஜய் தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பெரும்பாலும் சாதி ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு தெரியுது. குறிப்பா சொல்ல போனா முக்குளத்தோர் இனத்தவர் மட்டும் இல்லாம தலித் இனத்தவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் தரப்போவதாகவும் சொல்லப்படுது. மேலும் பிற கட்சிகளிடம் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள், தலைவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கி தர அவர் முடிவு செஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.